திருவண்ணாமலையில் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையாரின் திருக்கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கருவறையை சுற்றி முதல் மற்றும் இரண்டாம் பிரகாரங்கள் கட்டப்பட்டன. சோழ மன்னர்களின் வாரிசுகள் தான் இந்த பிரகாரங்களை கட்டினார்கள். 11ஆம் நூற்றாண்டில் கோபுரங்கள் எழத் தொடங்கின. முதலாம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி கோபுரத்தையும் சுற்றுச்சுவர்களையும் கட்டினான். 1063ஆம் ஆண்டு வீர ராஜேந்திர சோழ மன்னனால் கிளை கோபுரம் கட்டப்பட்டது. இதனால் திருவண்ணாமலை ஆலயம் கம்பீரம் பெறத் தொடங்கியது. 12ஆம் நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னர் உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டினார். 13ஆம் நூற்றாண்டில் சிறு சிறு சன்னதிகள் உருவானது. சோழ மன்னரிடம் குறைநில மன்னர்களாக இருந்த பல்லவ ராஜா கோப்பெருஞ்சிங்கன் ஆகியோர் இந்த சன்னதிகளை கட்டினார்கள். 14ஆம் நூற்றாண்டில் தான் வடக்கு, தெற்கு, மேற்கு பகுதிகளில் கோபுரங்கள் கட்டப்பட்டன. 1340ஆம் ஆண்டு முதல் 1374ஆம் ஆண்டுக்குள் இந்த 3 கோபுரங்களும் கட்டப்பட்டது. ஹொய்சால மன்னர் வீர வல்லாளன் தான் இந்த திருப்பணிகளை செய்தார்.